இஷா ஒரு பிரபலமான கர்நாடக இசை பாடகி. அவளுடைய குரல் இசைத்துறையில் எல்லாம் பரவியது. ஆனால் ஒரு பயங்கர கார் விபத்தில் அவளுடைய குரல் பாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் கூறியபடி இனி அவள் பாட முடியாது என்று உறுதியாக இருந்தார்கள். அவள் மனதிலே ஒரு வெறுமை. ஆனால் 6 மாதங்களுக்குப் பிறகு ஒரு அற்புதம் நடந்தது. குரல் திரும்பியது. ஆனால் அது பழைய குரல் போல இல்லை. அதில் ஓர் அறிய முடியாத மர்மம். அதையடுத்து ராமலிங்கபுரம் என்ற ஒரு பழைய கிராமத்தில் உள்ள இசை மாளிகையில் ஒரு ஆல்பம் பதிவு செய்ய அழைப்பு வருகிறது. இஷா தனது நண்பனும் சவுண்ட் இன்ஜினியருமான ஆதியுடன் அந்த இடத்திற்கு பயணம் செய்கிறாள். அந்த இடத்தில்தான் இந்த கதை நடக்கப் போகிறது. ராமலிங்கபுரம் மழை அதிகமாக இருக்கும் கிராமம். கிராம மக்கள் நேரடியாக பேசாமல் தூரத்திலேயே பார்ப்பது, புன்முறுவல் கூட இல்லாமே இஷாவை பதற்றத்தில் ஆழ்த்தியது. இசை மாளிகை ஒரு பழைய கட்டிடம். 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மரபு இசைக்காக பயன்படுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியில் சுவரில் ஒரு பெண்மணியின் பழைய ஓவியம். கண்களில் ஏமாற்றம், குரலில்லாத கோபம் போல. பள்ளியில் இருந்த பாக்கியா பாட்டி அவர்களுக்கு விருந்தாக வருகிறார். இந்த மாளிகை இசைவின் மாளிகை இல்லம்மா, அது ஒருவித கேர்ஸ் போல. ஒரு பெண், அவள் குரலுடன் இறந்தாள். இப்போ யாராவது பாட ஆரம்பிச்சா அவளும் பாடுவா. இஷா சிரிக்கிறாள். ஆனால் அந்த இரவு அவள் முதல் ரிஹர்சல் பண்ணும் இரவு. இஷா பாட ஆரம்பிக்கிறாள். ஆதி ரெக்கார்ட் செய்கிறான். ஆரம்பத்தில் மெதுவாக, ஆனால் பக்கத்து அறையில் திடீரென ஒரு சத்தம். நீ என் குரலை திருப்பிக் கொண்டு வந்தாயா? அவளுக்கு தெரியும், அது அவளுடைய குரல் இல்லை. ஆதி அதை கேட்கவில்லை. அவளுடைய காதுகளில்தான் ஒலி வருகிறது. இஷா பாடும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த பெண்மணியின் குரலும் சேரும். மெல்ல மெல்ல அந்த பாடல்கள் அப்லோட் செய்யப்படும் போது கெட்ட விளைவுகள் ஏற்படுகின்றன. ஒரு பயணியின் உயிரிழப்பு. அவன் அந்த பாடலை கேட்டவுடன் முடிவு. அவனது மூளை ரத்தம் கசியும் அளவுக்கு சிதைந்தது. டாக்டர், இது அசாதாரணமான ஆடிட்டரி சீஜர் டோட். இஷா பயப்பட ஆரம்பிக்கிறாள். நான் பாடினாலே யாராவது இறக்கிறாங்க. இஷா வீட்டில் ஒரு பழைய டைரி கிடைக்கிறது. அந்த மாளிகையில் 100 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சாந்தி என்ற இசை பாடகியின் கதை. சாந்தி ஒரு நாடகக் குழுவில் பாடியவர். ஒரு மர்ம விஷயமாக, ஒரு ராஜாவின் ஆசையை நிராகரித்ததற்காக அந்த மாளிகையில் தீ வைத்துக் கொல்லப்பட்டாள். தன் குரல் அந்த இசை மாளிகையில் சிக்கிவிட்டது. சாந்தி ஒரு வார்த்தை எழுதியிருந்தாள். ஒரு நாள் என் குரல் மீண்டும் இசையில் பிறக்கும். என் துயரம் மட்டும் அல்ல, என் பழிவாங்கும் காலம் வரும் டோட். இஷா அதிர்ச்சியில் உறைகிறாள். அவள் பாடும் ஒவ்வொரு இரவிலும் அந்த குரலும் அதன் பின்னணி இசையும் ஒளியிழந்த உயிர்களுடன் கொறுக்கிறது. ஆதி நம்ப மறுக்கிறான். ஆனால் ஒரு இரவு ரெக்கார்டிங் ரூமில் அவன் தனக்கே தெரியாமல் தன் காதுகளை மூடி குரல் கேட்க ஆரம்பிக்கிறான். அவனது கண்கள் சிவக்கின்றன. சுவர்களில் இரத்தக் கரைகள். அந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கும். இஷா நிதானமாக உணர்கிறாள். இது என் குரல் இல்லை, இது சாந்தியின் குரல். நான் அவளுக்கு ஒரு பாதை டோட். இஷா பாடுவதை நிறுத்த முடிவு செய்கிறாள். ஆனால் சாந்தி குரலுடன் பேசுகிறாள். நீ என்னை அழைத்துவிட்டாய். இப்போது பாடுவதை நிறுத்த முடியாது. எப்போதும் என் குரலை சேர்த்து பாட வேண்டும் டோட். இஷா வீணையை எடுத்து உடைக்கிறாள். ஆனால் வீணை உடையும் சத்தத்துடன் அவளது தொண்டையில் வலி ஏற்படுகிறது. குரல் மறுபடியும் போய்விடுகிறது. இஷா ஒரு கடைசி ஆல்பம் வெளியிட முடிவு செய்கிறாள். அந்த பாடல் மூலம் சாந்தியின் ஆத்மாவை நிறைவு செய்யும் ஒரு ராகம். அவளுடைய ராகம் துடி வீசும் இரவின் இசை. பாக்கியா பாட்டி கொடுத்த பழைய மந்திரத்துடன் இணைத்து இசை பூரணமாக பாடப்படுகிறது. சாந்தியின் ஆவி காணப்படுகிறாள். ஓவியத்தில் இருந்து வெளிவருகிறார். அவள் மெதுவாக சொல்கிறாள், நான் பாடினேன், இப்போ போகலாம் டோட். அவள் மெதுவாக கரைந்து விடுகிறாள். இஷா தனது குரலை மறுபடியும் இழக்கிறாள். ஆனால் இப்போது மனதிலே அமைதி. அவள் பாட முடியாது. ஆனால் உயிர்கள் இனி பாடுவது இல்லை. இஷா ஒரு தனியாக அமைதியான கிராமத்தில் வாழ்கிறாள். மறுபடியும் இசை பாட முடியாது. ஆனால் அவளது வீணை வீடியோ சாந்தியின் குரலுடன் இணையப்பட்ட பாட்டு மூடியபடியே இரகசியமாக உள்ளது.
திடீரென்று ஒரு யூடியூப் கமெண்ட். இந்த பாடலுக்கு பின்னால் ஒரு குரல் இருக்கிறதே, அது யாருடையது?